பெங்களூருவில் இருந்து சென்னை வழியாக கவுஹாத்தி செல்லும் நியூட்டின் சுக்கியா வாராந்தர விரைவு ரயில் பெரம்பூர் வந்தடைந்தது. அதில் திருவொற்றியூர், பெரம்பூர், வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் அசாம் மாநிலத்தில் நடைபெறும் சாரண சாரணியர் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக ஏறினர். தாங்கள் முன்பதிவு செய்த பெட்டியில் ஒரு சீட்டுக்கு 7 பேர் வீதம் வடமாநில இளைஞர்கள் குடும்பம் மற்றும் மூட்டை முடிச்சுகளோடு அமர்ந்திருந்தனர். அவர்களை எழுந்திருக்கச் சொல்லியும் அவர்கள் மறுத்ததால் போலீசுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. நாங்க வந்து டிராவல் பண்ணோம். நாங்க இப்படி போனா எப்படி டிராவல் பண்ணிருக்கீங்களா? Of course we have booked the ticket. போலீசார் வந்து வெளியேறச் சொல்லியும் அவர்கள் எழுந்திருக்க மறுத்ததால் ரயில் புறப்பட்டது. மாணவ மாணவிகள் தாங்கள் இப்படியே அசாம் செல்ல இயலாது என்று பெற்றோர்களிடம் புகார் தெரிவிக்க திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் அந்த விரைவு ரயில் நிறுத்தப்பட்டது. ஓசி பயணம் மேற்கொண்ட வடமாநில இளைஞர்கள் அவர்களது குடும்பத்தினருடன் அதிரடியாக வெளியேற்றப்பட்டனர். தங்கள் குழந்தைகளுக்கு இடையூறாக அமர்ந்திருந்த வட மாநிலத்தவரை மாணவ மாணவிகளின் பெற்றோரே களமிறங்கி ரயிலில் இருந்து இறக்கிவிட்டனர். போலீசார் ஒவ்வொரு இருக்கையாக சென்று இருக்கையில் இருந்து இறங்க மறுத்த வித்தவுட் வில்லன்களை அடித்து இறக்கிவிட்டனர். இதன் காரணமாக அந்த ரயில் நிலையத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த ரயில் நிறுத்தப்பட்டது. நம்ம ஊரு மின்சார ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் பயணிப்பவர்களை மறித்து பிடித்து கேள்வி மேல் கேள்வி கேட்டு 10 மடங்கு அபராதம் விதிக்கும் ரயில்வே நிர்வாகம் இதுபோன்று ஓசியிலேயே மாநிலம் விட்டு மாநிலம் சுதந்திர பயணம் மேற்கொள்ளும் வடமாநில பயணிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளாமல் மௌனமாக இருப்பது ஏன் என்பதே காசு கொடுத்து ரயிலில் பயணிக்கும் பயணிகளின் ஆதங்கமாக உள்ளது.